தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 11/1/2017 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இரவு 3:19 வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு 2 விழாக்கள் இருக்கின்றன. ஒன்று ஆருத்ரா தரிசனம், அடுத்தது பௌர்ணமி கிரிவலம். ஆருத்ரா தரிசனம் என்று சொல்கிற பொழுது இறைவன் தரிசனம் கொடுக்கின்ற நாள். நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை இன்றைக்கு நீங்கள் கண்டுகளித்தால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். எனவே அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்கே ஆருத்ரா தரிசன வைபவத்திலே கலந்து கொள்வது உகந்தது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பௌர்ணமி கிரிவலம். நல்ல ஆன்மீகம் சார்ந்த மலைகளையெல்லாம் நாம் சுற்றி வருகின்ற பொழுது நம்முடைய ஆரோக்கியமும் சீராக இருக்கிறது. இறையருளும் நமக்கு கிடைக்கிறது. ஞானிகளுடைய சித்தர்களின் அருளும் நமக்கு கிடைக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு என்னுடைய தலைமையில் 237வது மாதமாக நடைபெறுகிற செட்டிநாடு பௌர்ணமி கிரிவலம் பிள்ளையார்பட்டியில் தொடங்கி தபசுமலையிலே முடியும். இரவு விடிய விடிய நாங்கள் சுற்றுவது வழக்கம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்திலிருந்தும் அயல்நாட்டிலிருந்தும் வந்து கலந்து கொள்கிறார்கள். அப்படி கலந்து கொள்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் கோரிக்கை மாலை, அதற்கு பின்னாலே வாகை மாலை என்று 2 விதமான மாலைகளை சூட்டச் சொல்வது வழக்கம். இன்றைக்கு சதுர்த்தசி இரவு 7:20க்கு மேல் பௌர்ணமி வருகிறது. எனவே இரவு பௌர்ணமியை நாம் கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடுகின்ற பொழுது மலைமேல் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை நாம் வழிபட்டு விட்டு மலையை சுற்றி வருகின்ற பொழுது நமக்கு மகத்துவங்கள் கிடைக்கின்றன. கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் கிடைக்கும், மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் நீங்களும் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கிற ஆன்மீக சார்ந்த மலைகளை சுற்றி வரலாம். அதற்கு இயலாதவர்கள் ஆலயத்திற்கு சென்று கந்த பெருமானை சொந்த பெருமானாக நினைத்தும் என்று வழிபட்டு வருவது சிறப்பு என்று சொல்லி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது நம்ம கையில் அச்சதை கொடுக்கணும். இப்போ ரொம்ப பேர் கல்யாணத்துக்கு போகிறோம், அங்கே தாலி கட்டுகிற பொழுது இவர்கள் பாடி ஏதாவது ஒன்று சரியில்லாத தகவல்களை பேசுவார்கள். ஆகையினாலே தான் தாலி கட்டுகிற நேரத்தில் எல்லோருக்குமே மிட்டாய் கொடுப்பார்கள். அதை சாப்பிட்டு விட்டு இனிக்கிறது என்று சொல்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்குமா? அவர்கள் கையிலே அவர்கள் வாழ்த்து சொல்லுகின்ற பொழுது பூவை கொடுத்து வாழ்த்துவதோடு கூட அச்சதையும் கொடுக்க வேண்டும். உலகிலே அரிசி போடுவதற்கு பெயர் சோறு, தலையிலே போடுகிற அரிசிக்கு பெயர் அச்சதைன்னு பெயர். மஞ்சள் தடவி இருக்கும். அதை தூவி என்ன சொல்லணும் அப்படின்னா, வள்ளுவரும் வாசகியும் போல வாழ்க, கதிரும் மதியும் உள்ளவரை வாழ்க அப்படின்னு எல்லாரும் வாழ்த்துறது வழக்கம். நான் கூட கல்யாண வாழ்த்து எழுதுகின்ற பொழுது பேனா பிடித்தவுடன் பேப்பரில் எழுதுகின்ற ஊனாட்சியும் போல உயரத்தில் வாழ்க, உச்சத்தில் வாழ்கன்னு எழுதுவேன். அதே நேரத்திலே சிலருக்கு எழுதுவது என்னன்னா, கண்ணதாசன் கவி போல காலமெல்லாம் நிலைத்திடுக அப்படின்னு தலைப்பு போட்டு வாழ்த்துக்கள் எழுதி கொடுப்பேன். சகல பாக்கியமும் பெற்று வாழ்கன்னு வாழ்த்தணுமா. 16 விதமான செல்வங்கள் இருக்குது. ரொம்ப பேருக்கு 16 செல்வம்னா 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்னா 16 பிள்ளைகளை பெறதான்னு கேட்பாங்க. 16 செல்வங்கள் என்னென்ன தெரியுமா? நன்மைகள், செல்வம், அழகு, அறிவு, இளமை, கல்வி, வாழ்நாள், நல்வினை, பெருமை, துணிவு, நோயின்மை, வலிமை, வெற்றி, உணவு, புகழ், நுகர்ச்சி. இப்படி ஒரு சாரார் சொல்வது. ஒரு சிலர் புகழ், கல்வி, ஆற்றல், வெற்றி, நண்பர்கள், பொன், நெல், அழகு, பெருமை, ஆயுள், நல் ஊழ், இளமை, அறிவு, துணிவு, நோயின்மை, நுகர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தாய்ப்பாக நுகர்ச்சி, அனுபவித்தல் அப்படின்னு பொருத்தம். இதற்கு ஒரு பாடல் உண்டு. நன்மைகள், செல்வம், அழகு, நல்லதோர் அறிவு, இளமை, புன்மையை அகற்றும் கல்வி, புகழ், வெற்றி, வாழ்நாள், நல்வினை, பெருமை, துணிவு, நாடிடும் நுகர்ச்சி, உணவு, துள்ளிடும் வலிமை, நோயின்மை, சொல்லிடும் 16 பேருதாமே அப்படிங்கிறாங்க. இந்த 16 பேர்களும் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் நாம் வாழ்த்த வேண்டும். செட்டிநாட்டு பகுதியிலே கல்யாணம் முடிந்த பின்னாலே அவர்கள் கையிலே வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு சொல்லி வாளியிலே பழம் வைத்து கொடுப்பார்கள், அல்லது ரொட்டி கட்டு போன்னு போட்டு கொடுப்பார்கள். வாளி கொடுக்கின்ற பொழுது வாளி வாளி என்று சொல்லி வாங்கி கொண்டு போவார்கள். லகர லகர உச்சரிப்பு மாறுபாடாக இருந்தாலும் வாளி என்பதற்கு சிறப்பு லகரம், ஆனால் வாளி என்பதற்கு வேறு விதமான லகரம். என்ன இருந்தாலும் அந்த உச்சரிக்கின்ற பொழுது புரோனாலஜி என்று சொல்கிறோமே, வாளி வாளி என்று சொல்ல சொல்ல மணமக்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்ற அடிப்படையிலே கூட அவர்கள் கொடுத்திருக்கலாமோ என்று நான் நினைக்கின்றேன். அப்படி வழங்கும் பொருளிலே கூட
வாழ்க்கை வளமாக இருக்கும் என்று வழங்கியது ஒரு காலம் நம் தமிழர்கள். அந்த இதை நாம் கடைப்பிடிக்கின்ற பொழுது, மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது, நீங்களும் இனிமேல் யார் வீட்டிற்காவது சென்று திருமணத்திலே கலந்து கொள்கின்ற பொழுது தம்பதியர்களை பல்லாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க என்று கவியரசர் பாடல் எழுதியிருப்பார். அதையும் சொல்லி சகல பாக்கியங்களும் பெற்று வாழ்க என்று நீங்கள் வாழ்த்துங்கள். அவர்களுக்கும் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். வாழ்த்தும் நீங்களும் வளம் பெறுவீர்கள் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, புண்ணிய காரியங்களுக்கு பொருளுதவி செய்யும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். செல்வ வளம் சிறப்பாகவே இருக்கிறது. வெளிநாட்டு முயற்சிகளில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். ஒரு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படுகிறது என்று கவலைப்பட்டிருப்பீர்கள். இன்றைக்கு மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். அது மட்டுமல்ல, வருமானமும் திருப்திகரமாகவே உங்களுக்கு அமையப் போகின்றது. மிதுனராசி நேயர்களே, பொருளாதார நிலை உயரும் நாள். போற்றுகின்ற அளவுக்கு வாழ்க்கை தரத்தையும் இன்று உயர்த்திக் கொள்வீர்கள். சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சஞ்சலங்கள் அகலும், சந்தோஷங்கள் சேரும். வீட்டு வசதிகளை பெருக்கிக் கொள்ள எடுத்த முயற்சிகளிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டு. புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் நாள். இனிய பலன்கள் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. புதிய கூட்டாளிகள் சேர்ந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுப்பார்கள். சகோதர வர்க்கத்தினரால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராகுபலத்தால் யோகங்கள் ஏற்படும். பதவியில் உள்ளவர்களால் உதவிகள் கிடைக்கும். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். அன்றாட பணிகள் நன்றாக நடைபெறும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, மலைவலம் வந்து மகத்துவம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு புது நண்பர்கள் மூலம் உங்களுக்கு பொருளாதார நிலை உயரப்போகின்றது. உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உறுதியாகலாம். வங்கி சேமிப்பு உயர்வது கண்டு நீங்கள் வளர்ச்சி காண்பது கண்டு மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 6இல் இருக்கின்றார். பெண்வெளி பிரச்சனைகள் உங்களுக்கு அகலும். கேது பலத்தால் உங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு நல்ல மாற்றங்களாகவே வந்து சேரலாம். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கூட ஒரு சிலருக்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். துலாம் ராசி நேயர்களே, மாற்று கருத்துரையோர் மனம் மாறும் நாள். கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும். மகிழ்ச்சி பயணம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் 1-2 இன்றைக்கு வெற்றி பெறலாம். அந்நிய தேசத்திலிருந்து எதிர்பார்த்த தகவல் அனுகூலமான தகவலாகவே உங்களுக்கு வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மலைவலம் வந்து மகத்துவம் காண வேண்டிய நாள். கந்தப்பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்ல, ஆருத்ரா தரிசனம், நடராஜ பெருமானையும் வழிபட்டு நன்மைகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டமம் என்பதால் எதையும் யோசித்து செய்வது நல்லது. பக்கத்தில் இருப்பவர்களிடம் பகை பாராட்டாமல் நடந்து கொள்ளுங்கள். செலவுகள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் செலவுக்கேற்ற வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு அருகில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் கிடைக்க ஆலய வழிபாடு கை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, புத ஆதித்ய யோகத்தால் பொருளாதார நிலை உயரும் நாள். இன்றைக்கு பொன்னான வாய்ப்புகள் உங்கள் கண்ணெதிரில் தெரியும். உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. விலகிச் சென்ற நண்பர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பதவி மாற்றங்களால் பதட்டம் ஏற்படும் நாள். திடீரென பொறுப்புகள் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகின்றது. பக்கத்தில் உள்ளவர்களை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சிக்கல்களிலிருந்து விடுபட இன்றைக்கு நீங்கள் ஆருத்ரா தரிசனத்தை மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, மலைவலம் வருவது உங்களுக்கு நல்லது. திடீரென வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். தொழிலில் புதிய நண்பர்களை சேர்த்துக்கொள்ளும் பொழுது ஆராய்ச்சி செய்து சேர்த்துக்கொள்வதுதான் நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலம் மேலோங்கி இருப்பதால் தன்னம்பிக்கையும் துணிவும் கூடுதலாக இருக்கும். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. புதிய வீடு வாங்க வேண்டும், சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற ஆசைகள் நிறைவேறும். அது மட்டுமல்ல, மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் அகலும். நேற்று பாதியில் என்ற பணி இன்று மீதியும் முடியும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் நாள். வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். வீடு கட்டும் முயற்சி அல்லது சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் தாமதங்கள் இருந்தால் அந்த தடைகள் அகலும்.
அது மட்டும் அல்ல, உங்கள் ராசிநாதனாக இருக்கும் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது இதுவரை நடைபெறாத சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். மலைவலம் வருவது மகத்துவம் தரும். நடராஜ தரிசனமும் உங்களுக்கு நன்மையை வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.